பிகினர்ஸாக இல்லைங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ண வேணாம். முக்கியமாக நல்ல பிகினர். இதயம் பலவீனமானவர்கள் மலை ஏறுவதை தவிர்க்க வேண்டும். 100 படிகள் ஏறியாச்சு. தமிழ்நாட்டிலே முருகன் இருக்கிறதுலே உயரமான மலைக்கோவில் ஓதிமலை. அனைவருக்கும் வணக்கம். கவின் அஃபிஷியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவின். ஸோ போன தடவை நம்ம ஓதிமலைக்கு வந்திருக்கோம். வந்தபோது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நாள் பார்த்திங்கன்னா கோவில் நடை திறக்கலை அப்படின்றத. ஸோ அதில் டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. திங்கள், வெள்ளி, அப்புறம் செவ்வாய் மட்டும் தான் திறந்துருக்கும். ஸோ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இந்த ஓதிமலை கோவில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம், கோயம்புத்தூர் ஈரோடு பார்டருக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற இரும்பொறை அப்படின்ற ஒரு ஊரில் தான் அமைஞ்சிருக்குது இந்த ஓதிமலை. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் அங்கே ஒரு மலை உச்சி தெரியுது பாருங்களா. அந்த மலை உச்சியில் தான் நம்மளுடைய முருகர் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது, ஓதிமலை ஆண்டவர் திருக்கோவில். ஸோ இந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாலை 5 மணிக்கு மேலே மலை ஏற விட மாட்டாங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து இந்த கேம்பஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இருதய நோயாளிகள், இந்த கார்டியாக் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மலையை ஏறுறதை தவிர்த்துக்கலாம். ஸோ வாங்க போயிட்டு வரலாம். 1880 படிகள் கொண்டு 5 முகம் 8 கரங்களை கொண்ட முருகரை மூலஸ்தானமாக வைத்து தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான மலை முருகன் கோவிலாக அமைந்துள்ள இந்த மலைதான் ஓதிமலை. போன தடவை இந்த அடிவாரம் வரைக்கும் வந்து ஏமாந்துட்டு போனோம். அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பாப்புலராக இருக்க வேண்டிய ஒரு மலை தான் இந்த ஓதிமலை. அடிவாரத்தில் விநாயகர் இருக்கார். விநாயகரை கும்பிட்டுட்டு நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா பைகள் வச்சுருப்பாங்க. அடிவாரத்தில் பைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு பக்தர்கள். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இவ்வளோ பைகளையும் வந்து மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே, ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ். கோயிலுக்கு ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தாலே வந்து கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் பைகளை மேலே கொண்டு போவது மூலமாக நீங்களும் ஓதிமலை முருகனோட அருள் பெறுங்க, கோடி புண்ணியத்தை பெறுங்க. போதிமலை அடிவாரத்தில் வச்சுருப்பாங்க. பிகினராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மலை ஏற வேண்டாம். அசால்ட்டாக நினச்சிட்டு நான் வந்தேன். பட் மேலே ஏற ஏற ஆக்சிஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிது, நம்மளோட எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிச்சிது. குச்சி இல்லாமல் ஏறுறது ரொம்பவே கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் நிறைய மலைகள் ஏறுறதுனால மேபி எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. இதயம் பலவீனமானவர்கள் மலை ஏறக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. 5 மணி வரைக்கும் தான் இந்த கோயில் திறந்துருக்கும். எல்லா நாளும் இந்த கோயில் திறந்துருக்காது அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வரணுன்னா, ஓதிமலை முருகனை தரிசிக்கணுன்னா டேட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ 100 படிகள் ஏறியாச்சு. இப்போ நாம் 700 ஸ்டெப்ஸ் கிட்ட ஏறிட்டோம். கோயில் எங்க எங்க இந்த இந்த தெரியுது இந்த. ஆமா ஆமாப்பா, கீரிப்புள்ள. ஐ ஆமா, கீரிக்கும் பாம்புக்கும் ஆகாது. அதனால் கீரி ஓடுற ஸ்பீடை பார்த்தா என்னமோ பாம்பை துரத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. அதனால் பாம்பு நம்மளை எதுவும் தாக்கிடக்கூடாது அப்படின்றதுனால நாம் டக்குன்னு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டு தான். நிழல் மண்டபத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது கிடைச்ச ஹில்வியூ தான் அது. இங்கேருந்து பார்த்தா கோவில் தெரிஞ்சிருச்சு. ஒரு முருகரை பார்க்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதே இல்லை. அங்கே பாருங்கள், நேராக முருகர் கோயில் தெரியுது. எவ்வளோ நேரம் மலை ஏறி இருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஏறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்பா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேங்க. ஓதிமலையில் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தையான சிவனுக்கு முருகர் வந்து இங்கே தான் ஓம் மந்திரத்தோடைய
மீனிங் வந்து சொல்லியிருக்காரு, ஓதியிருக்காரு. அதனால தான் ஓதி மலைன்னு வந்திருக்குது. அண்ட் இங்கே இருக்க முருகர் எங்கேயுமே பார்க்க முடியாத கோலத்தில் 5 முகங்களோடது 8 கரங்களோடதையும் இருக்காரு. வாங்க தரிசிக்கலாம். படிகள் ஏறி வந்தாச்சு. இங்கே இருக்க 5 முகம் கொண்ட முருகரை பார்க்க வாங்க. முருகர் தானா? இவங்க நீ போ. பாருங்க, இதுதான் முருகரோட மூலஸ்தானம். மூலவர் அங்கே தான் இருக்காரு. 5 முகம் கொண்ட ஓதிமலை ஆண்டவர். வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க, வரும்போது இந்த குச்சி நடக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது. கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா குரங்குகள் எல்லாம் இருக்குது. அது ஏதாவது உங்களை வம்பிடுச்சுன்னா நீங்கள் அதே எதுவும் ஹார்ம் பண்ண வேணாம், ஹர்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் இது எப்படி காட்டினீங்கன்னா அது ஓடிடும். வாங்க. உண்மையாக சொல்கிறேன், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் இதயம் பலவீனமானவர்கள் திரும்ப இயற்கை எழில் சூழ்ந்த மலைக்கு தான் வந்திருக்கோம், மோதிமலை. இவனுக்கு மந்திரத்தின் பொருளை ஓதுற காட்சி தான் இருந்தது. இந்த சிற்பமானது கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து முருகரை பார்க்கறதுக்கு காத்துட்டு இருந்தோம். ஏன்னா 1880 படி மேலே ஏறி வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஓதிமலை கோயில் எல்லா நாளும் திறந்துருக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம் அந்த 5 முகம் கொண்ட ஓதிமலை ஆண்டவரை பார்க்குறக்கு. பார்க்காம போனால் மனசு வந்து கேட்காது அப்படின்றதுனால 45 நிமிஷத்துக்கு மேலேயே காத்துட்டு இருந்தோம். காற்று அழகாக முருகரை தரிசிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம மலை இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் நாங்கள் மேலே ஏறிட்டு முருகர் சன்னதி வந்தவுடனே பார்த்தா கூட்டம் எல்லாம் உட்காந்துட்டுருந்தாங்க. கீழே என்னன்னு பார்த்தா திரை போட்டிருந்தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இந்த ஒரு நண்பன் இல்லாமல், இந்த குச்சி நண்பன், உடன் நண்பன் இல்லாமல் மலை ஏறவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பா ரொம்ப நன்றி. நீ இல்லாமல் இந்த பயணத்தை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்று என்கிட்ட கொடுத்த ஓதிமலை ஆண்டவருக்கும் இந்த ஓதிமலை கோவில் நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குச்சி இல்லாமல் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் என்ன தான் நிறையா மலை ஏறினாலும் இந்த மாதிரி ஒரு மலையை நான் பார்த்ததே இல்லை. தர்மலிங்கேஸ்வரர் மலையை விட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதை விட ஹைட்டு தான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நன்றி. சிவசிவ.